விஜயகாந்த் ஓர் சகாப்தம். இம்மண்ணில் வாழும் கடவுள், வாழ்ந்த கடவுள், இன்றும் என்றும் வாழப்போகின்ற கடவுள். கடவுள் கூட கேட்டால்தான் கொடுப்பார். ஆனால் கேட்காமலே கொடுக்கும் தெய்வம் திரு விஜயகாந்த் அவர்கள். பிறரின் வலியை மட்டும் போக்குவது மட்டுமல்லாமல் பிறரது பசியை போக்கிய மகான் என்று கூட சொல்லலாம். திரு விஜயகாந்த் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரை நினைவு கூர்ந்து வீர வணக்கம் செலுத்துகிறது உங்கள் ஜிமிக்கி ஸ்டுடியோ. எந்த மனிதர்களோடும் ஒப்பிட்டு விஜயகாந்த் அவர்களின் மரியாதையை குறைத்துவிட வேண்டாம். திரு விஜயகாந்த் போல் வருவீர்களா என்று வேணால் மற்றவர்களை சொல்லலாம். ஆனால் எவரோடும் ஒப்பிட்டு பார்க்கும் அளவிற்கு விஜயகாந்த் குறைந்தவர் அல்ல. பிறரது கஷ்டங்களும் வலிகளும் கடவுள் பார்த்தாலோ அல்லது கடவுளிடம் கூறினாலோ தான் கடவுள் அந்த கஷ்டத்தையும் வலியையும் போக்க முன் வருவார். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் பார்க்க வேண்டும் என்று அவசியமில்லை. அவரது காதுக்கு உங்களது கஷ்டமோ வலியோ, நீங்கள் அவதியில் இருக்கிறீர்கள் என்ற செய்தியோ அவரது காதிற்கு சென்று விட்டாலே போதும். உங்களது கஷ்டத்தை போக்க, உங்களது வலியை போக்க அவர் உங்கள் அருகில் இருப்பதை எத்தனையோ பேர் பார்த்திருக்கின்றார்கள். விஜயகாந்த் அவர்களை அறிந்தவர்களும் விஜயகாந்த் அவர்களை புரிந்தவர்களும் இம்மண்ணில் ஓர் மகான், விஜயகாந்த் ஓர் கடவுள் என்பதை மறுக்கவே மாட்டார்கள் என்பதே உண்மை. நல்ல குணமும் நல்ல உள்ளமும் எல்லோருக்கும் அமைவதில்லை, அதை இறைவன் தருவதும் இல்லை. அப்படி நல்ல எண்ணங்களையும் நல்ல உள்ளங்களையும் நல்ல குணங்களையும் படைத்த விஜயகாந்த் அவர்கள் புகழ் இம்மண்ணில் என்றும் பரவட்டும், எங்கும் ஒளிரட்டும். சக மனிதனை மதிக்கும் மாமனிதன்தான் விஜயகாந்த் அவர்கள். உடன் பணிபுரிபவர்களாக இருக்கட்டும், அல்லது அருகில் குடியிருப்பவர்களாக இருக்கட்டும், அல்லது தெருவோரங்களில் வசிக்கும் மனிதர்களாக இருக்கட்டும், எவராயினும் அவரை சக மனிதனாக மதிக்கும் மனம் படைத்த மாமனிதன் விஜய் அவர்களே என்று சொல்ல வேண்டும். திரு விஜயகாந்த் அவர்களை அவர்களுக்கு பிடித்தவர்கள் விஜி என்று அழைக்கும் அந்த பெயரையும் நாம் கேட்கவே செய்தோம். எல்லோருக்கும் செல்லமாகி போன விஜி விஜயகாந்தாக காட்சி தர துவங்கினார். எல்லோருக்கும் ஒரு கடவுளாக காட்சி தர துவங்கினார். மாமனிதனாக இம்மண்ணில் என்றும் அவரது புகழ் ஓங்க, உயர, பரவ நாங்கள் அவரை பிரார்த்தித்து அவரை வணங்கி அவரது புகழும் மண்ணில் நிலைக்கட்டும், அவரது புகழும் மண்ணில் தெரிக்கட்டும், அவரது புகழும் மண்ணில் வளரட்டும் என்று வாழ்த்துகிறோம். இம்மண்ணில் பிறக்கும் இனி பிறக்க இருக்கும் குழந்தைகள் யாவரும் விஜயகாந்த் அவர்களின் நல்ல உள்ளத்தோடு பிறக்க, நல்ல எண்ணத்தோடு பிறக்க இருக்கும் இறைவன்களிடம் கோரிக்கையை வைத்து வாழ்ந்த கடவுள், வாழும் கடவுள், இனி வாழ இருக்கும் கடவுள் விஜயகாந்த் அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை வைக்கின்றோம், சமர்ப்பிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.